இந்த பகுதியில் வந்து ஆயிரம் காட்சி ராமசாமி ஐயா இருக்காங்க. ஆயிரம் காட்சினா ஒரு 250 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு மரம் பூர்வீக மரம் இந்த மண்ணின் அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. எப்படி 100 ஆண்டுகள் கடந்து விட்ட ஒன்றை வந்து வரலாற்று பூர்வமான சரித்திர பூர்வமான ஒரு சான்றாக நாம் சொல்கிறோமோ, அதுபோல ஒரு மரம் இத்தனை ஆண்டுகளாக இடைப்பட்ட மழை புயல் அனைத்தையும் வறட்சியும் தாங்கி அந்த மரம் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மரத்துடைய விதைகள் வந்து இன்னைக்கு தமிழகம் முழுக்க போய் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஆயிரங்காட்சி மரத்தை பாதுகாத்து வருகின்ற ஐயா ராமசாமி அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். எல்லாருக்கும் காலை வணக்கம் ஐயா. என் பெயர் ராமசாமி. பண்ருட்டி பக்கத்தில் மாலையம்பட்டு கிராமத்தில் இருக்கும். 250 ஆண்டு பழமையான பலா இருக்கிறது. இப்போ அங்கே போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டில் இருக்கிற அந்த ஃபோட்டோ தான் அந்த மரத்தினுடைய ஃபோட்டோ தான். எங்கள் 4வது தாத்தா வச்சுருக்காங்கிற ஒரு கணிப்பில் நாங்கள் இருக்கோம். அது கிட்டத்தட்ட 1000 காய்ச்சி பேர் வருது. காரணம் ஒரு 1000 பிஞ்சு விடுவோம். நாங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒரு 200 பிஞ்சு தான் அதை விடுவோம். மற்றெல்லாம் கட் பண்ணிவிடுவோம். அது நல்ல வயசான மரம், ரொம்ப பெருத்த மரம். அது இப்போ 250 ஆண்டு எவ்வளோ இடர்பாடுகள்லாம் தவிர்த்து அது ரொம்ப பாதுகாப்பாக வந்துக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு பலன் கொடுக்குது. அதே நாங்கள் பேணி நல்லா பராமரித்து வரோம். அதை நாங்கள் வந்து கடவுள் மாதிரி வச்சு அதுக்கு ஒரு படையெல்லாம் நடத்தி நல்லா பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அது வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்குது. அது பொதுவாக அதனுடைய காய் வந்து 5 கிலோவிலேருந்து 15 கிலோ வரைக்கும் வரும். நல்ல சுவைத்தன்மை உள்ளது, அதிக சுளை உள்ளது, சக்கை கம்மியாக இருக்கும். காய் வெட்டி வச்சா 8 நாள் சென்று பழுக்கக்கூடிய தன்மை உள்ளது. அதை வெளியில் எடுத்து போகிறதுக்கோ வெளிநாட்டு அனுப்புறதுக்கோ நிறைய பேர் விரும்பி கேட்பாங்க. அது வந்து சமையலுக்கு ரொம்ப உகந்தது. பிஞ்சு சமையல், காய் சமையல், கொத்துக்காய் எல்லா சமையலுக்கும் ரொம்ப உகந்தது. பஜ்ஜி போடுறதுக்கு, பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப அருமையாக இருந்துகிட்ருக்கு. அதனுடைய விதையை வந்து நாங்கள் எல்லோரும் கொடுத்துட்ருக்கோம். கண்ணும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் கண்ணு போட்டுக்கிட்டு இருக்கோம். அது வந்து ரொம்ப அருமையான மரம். எனக்கு அந்த வாய்ப்பு தேவைக்கு ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம்.